Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்நாதன். தமிழ்நாட்டிலையும் மத்திய பிரதேஷ்லையும் பலத்த மழை காரணமாகவும் பவர் கட்னாலையும் ஸ்டூடெண்ட்ஸால சரிவர நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் எழுத முடியல பல சென்டர்கள்ல. இது இந்த அவதிக்குள்ளான பாதிப்புக்குள்ளான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் அதே போல மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய இந்தோர் உயர்நீதிமன்றத்திலையும் கேசஸ் போட்டாங்க. முதல்ல மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதை ஃபாலோ பண்ணி சென்னை உயர்நீதிமன்றமும் இந்தியா முழுக்க நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிட தடை, என்டிஏவும் மத்திய அரசும் இந்த மழையினாலையும் பவர் கட்னாலையும் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய போறாங்க அப்படின்னு பதில் சொல்லணும். அது வரைக்கும் நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிட தடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் மட்டும் இந்த இடைக்கால தடையை நீக்கிட்டு இந்தூரில் 11 சென்டர்ஸில் மட்டும்தான் பவர் அவுட்டேஜ் வந்துச்சு. அந்த 11 சென்டர்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது. அதர் தென் தட் நீங்கள் இந்தியா முழுக்க நீட் யூஜி ரிசல்ட்டை வெளியிட்டுக்கலாம், அதற்கான தடையை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த நியூஸில் போட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். The Madhya Pradesh High Court has modified its May 15th order putting an interim stay on declaration of the National Eligibility Cum Entrance Test undergraduate NEET UG results nationwide and allowed that the result can be announced for all centers across the country barring 11 odd test centers in Indore where students faced power outage. So Indore-ல இருக்கக்கூடிய 11 டெஸ்ட் சென்டர்ஸ்க்கான நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை மட்டும் இப்போ தடை பண்ணிட்டு இந்தியா முழுக்க நீட் யூஜி 2025 ரிசல்ட்டுக்கு தடை போட்டிருந்தாங்க இல்லையா, அதை நீக்கி நீங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டுக்கலாம். பட் இந்த 11 சென்டர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பவர் அவுட்டேஜ்னால பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட்டை நிறுத்தி வச்சுடுங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க, ரீ எக்ஸாம் வைக்க போறீங்களா அல்லது அசஸ்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர போறீங்களா, இதற்கான பதிலை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிடுவதற்கான தடையை மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் நீக்கிடுச்சு. நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னுச்சு 11 சென்டர்ஸை தவிர. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில் இன்னும் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இன்னும் எந்த மாற்றமும் வரல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னை உயர்நீதிமன்றம் இதுவரைக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இந்தியா முழுக்க நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதிச்சு உத்தரவு போட்டிருக்கு இல்லையா, அதில் இன்னும் எந்த மாற்றமும் வரல. இந்தியாவில் ஏதாவது ஒரு ஹைகோர்ட் ரிசல்ட்டுக்கு தடை விதிச்சாலும் அது அமலுக்கு பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே. The modifications were made by Justice Subodh Abhyankar on Friday. Justice இவங்க ஜட்ஜ் சுபோத் அபியங்கர் தான் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆஃப்டர் சாலிசிட்டர் ஜெனரல் Tushar Mehta appearing through video conferencing assured the court that a reply on the details of the centers affected by power outage will be filed within 2 days. So அந்த 11 centersல power outage வந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு என்டிஏவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கான ரிப்ளை இன்னும் 2 daysல, அதாவது மண்டே ஆர் டியூஸ்டேங்க, நேத்தார் என்னைக்கோ நமக்கு எங்க மத்திய பிரதேஷ் இந்தோர் ஹைகோர்ட்ல நாங்கள் ரிப்ளை வந்து பதிவு பண்றோம் அப்படின்னு துஷார் மேத்தா அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அவர் தான் சாலிசிட்டர் ஜெனரல், மத்திய அரசு சார்பா என்டிஏ சார்பா வாதிடுற வக்கீல். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ரிப்ளை பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்தோர் உயர்நீதிமன்றத்தில். அதனால இந்தோர் உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட 11 எக்ஸாம் சென்டர்ஸில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 11 எக்ஸாம் சென்டர்ஸில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸான அவங்களோட ரிசல்ட்ஸை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு இந்தியா முழுக்க நீட் யூஜி 2025 ரிசல்ட்டுக்கான தடையை நீக்கி ரிசல்ட் வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஆர்டரை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இதே போல நமக்கு வந்து என்டிஏவும் மத்திய அரசும் பதில் வந்து பதிவு செய்வாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன மாதிரி அவங்க ரிசல்ட்டை மாடிஃபை பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். இதுதான் இப்போதைக்கு உள்ள நீட் யூஜி 2025 ரிசல்ட்டுக்கான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.